ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கான vlog வந்து பார்த்திங்கன்னா, வேளாங்கண்ணி கோவிலுக்கு வந்து போயிருந்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த கோவில். நல்ல வெயிலாக இருந்துச்சு. ஒரு ஆஃப்டர்நூன் டைம் அப்போ போயிருந்தோம். அதுவும் இல்லாமல் சாப்பிடாம வேறு போயிட்டோம். வீட்டிலேருந்தே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனதான ஒரு இடமா பார்த்து உட்காந்து சாப்பிட்டுட்டோம். இந்த கோவிலுக்கு வந்து நான் ஒரு செகண்ட் டைம் போல் இப்போ தான் வரேன். சின்ன வயசில் போயிருக்கேன். எனக்கு ஞாபகத்தில் கூட இல்லை எப்படி இருக்கும்ன்ட்டு. பீச் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஞாபகத்தில் இருந்துச்சு. இப்போ வந்து பார்க் எல்லாமே வச்சு செம சூப்பராக இருந்தது. ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஃபுல்லி பார்க்காக இருந்துச்சு. அங்கே பேர்ட்ஸு, டக்கு, பேரட்டுன்னு நிறையா வந்து பேர்ட்ஸ்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் ஃபுல்லாக நல்லா நிழலோட்டமாக நல்லா இருந்தது பார்க்க. கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு. அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு கோவில் எந்த பக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டு அப்படியே போகலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஏசுநாதர் சிலை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் போயிருந்த டைம் அப்போ மீடியமான கூட்டமாக இருந்துச்சு. இங்கே பார்க்லலாம் அவ்வளோவா கூட்டம் இல்லை. கோயிலுக்கு போக போக தான் கூட்டம் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. சின்ன வயசில் போன ஞாபகம் எனக்கு அந்தளவுக்கு இல்லை. அதனால் இந்த கோயில் பிடிக்கும். சரி போயிட்டு வரலாமேன்னு போயிட்டு வந்தோம். ரொம்பவே இயற்கையாக நல்லா இருந்தது. நாங்கள் எங்கேயும் ரூம் எடுத்துலாம் தாங்கல, நேராகவே வந்துட்டோம். ஆஃப்டர்நூன் டைம் பக்கம் போனதுனால கூட்டம் அதிகமாக இல்லை. வெயிலும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால் அப்படியே நேராக போயிட்டு பார்க்காண்ட போயிட்டு சும்மா ஜஸ்ட்டு சுற்றி பார்த்துட்டு வந்தோம். அங்கே டக்கெல்லாம் நிறையா இருந்துச்சு. பார்க்கறதுக்கே செம க்யூட்டாக இருந்தது. அவங்க ஜாலியாக விளையாடிக்கிட்டு அது பக்கத்துலேயே சின்ன சின்ன பாண்டு மாதிரி இருந்தது. அந்த பாண்டில் போய் குளிச்சுட்டு திரும்ப அவங்க போகிறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே ஆசையாக இருந்தது. டக்கெல்லாம் இப்படி தான் ரேராக பார்க்குறதா இருக்குது. இந்த மாதிரி தீம் பார்க்லாம் வந்தால் தான் தீம் பார்க்கு இந்த மாதிரி கோவிலுக்கெலாம் வந்தால் தான் பார்க்க முடியுது. நிறைய டக்கெல்லாம் போயிட்டு அந்த பாண்டில் போய் குளிச்சுட்டு அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருந்துச்சு. ஜில்லுன்னு காற்று வந்துட்டு. அதனால் ஒரு சின்ன கிளிப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடிலேருந்தே இந்த பார்க் இங்கே இருக்கா இல்லை இப்போ தான் இருக்கான்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சுற்றி செடி மரம்லாம் வச்சுருந்து நல்லா இயற்கையாக நல்லா இருந்தது. இங்கேருந்து கோவிலுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணுன்னு சொன்னாங்க. இவ்வளோ தூரம் நடந்து வந்ததே கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. அதனால் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கூட்டம் வந்துட்டு போயிட்டு தான் இருந்தாங்க. பீச்சுக்குமே இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே எங்கே போகணுன்னு கேட்டு நடந்து போயிட்டே இருந்தோம். ரொம்ப தூரம் இருந்து நடக்கிறதுக்கு. அப்படியே பொதுவாக நடந்து கோவில்கிட்டக்க வந்துட்டோம். பாருங்கள், தான் சர்ச்சு சூப்பராக இருக்குது. எனக்கு இப்போ நல்லா ஞாபகம் இருக்குது கோவில். சர்ச் நல்லா அழகாக இருக்குது. வெளியிலேருந்து பார்க்க சூப்பராக இருந்துச்சு. உள்ளே போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம்.
மீடியமான கூட்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கமாக தான் வந்து பீச்சுக்கு போகணுன்னு சொன்னாங்க. அப்படியே கேட்டுக்கிட்டு சுற்றி கடையாக இருந்தது. நிறைய கடை இருந்து பார்க்கவே நல்லா இருந்தது. பீச்சுக்கும் அங்கேருந்து ரொம்ப தூரம் நடக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் கடை ஃபுல்லாக இருக்கிறதுனால வேடிக்கை பார்த்துக்கிட்டே நடக்கிறதுக்கு அப்படியே ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். நல்லா இருந்தது. ஒரு கடையில் வந்து எது எடுத்தாலும் 10 ரூபான்னு சொன்னாங்க. ஜஸ்ட் உள்ளே போய் பார்த்தோம். பாப்பாவுக்கு தேவையான செல்லை மட்டும் வாங்கிட்டு அப்படியே நடந்துகிட்டே இருந்தோம். அங்கே இல்லாத கடையே இல்லை, எல்லாமே இருந்தது. நிறைய பொம்மைங்க எல்லாமே இருந்தது. பேக் ஐட்டம்ஸ் எல்லாமே வேடிக்கை பார்த்துட்டே போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நடக்க தான் முடியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நின்று கடல்கிட்ட ஓரளவுக்கு ரீச் ஆகிட்டோம். அங்கே போனால் நல்லா காற்று. இந்த வெயில் வந்து தெரியவே இல்லை. செம ஜாலியாக இருந்துச்சு. கூட்டம் அங்கே இல்லைன்னு பார்த்தா நிறைய பேர் கடலில் தான் இருந்தாங்க விளையாடிட்டு. நமக்கு கொஞ்சம் விளையாடுறதுக்குலாம் பயம். அதனால தூரத்துலேருந்தே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அங்கே பீச்சுக்கிட்டேயுமே நிறையா கடைங்க வச்சுருந்தாங்க. கேம்ஸு, மாங்காய், ஐஸ்கிரீம் அப்படி நிறையா இருந்தது. நல்ல காற்றோட்டமாக இருந்துச்சு. கடல்கிட்ட போக கொஞ்சம் பயமாக இருந்தது. அதனால தூரத்துலேருந்தே பார்த்துட்டு அங்கேயே விளையாடிட்டு இருந்தோம். இன்னும் வந்து ஃபெஸ்டிவல் டைம் அப்போ வந்து பயங்கரமாக கூட்டம் இருக்கும்னு சொன்னாங்க. அது இல்லாமல் லீவ் டேஸில் வந்தாலும் கூட்டம் அதிகமாக இருக்கும்னாங்க. அங்கே எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் எல்லாம் நல்லா சூடாகவே பொரிச்சு கொடுக்குறாங்க. நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருந்தாங்க. கடல் வந்து ரொம்பவே கிட்டக்க இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால விளையாட பயந்துக்கிட்டே அப்படியே தூரத்தில் நின்றுட்டோம். கோவில் வந்து ரொம்பவே பெருசாக சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. சின்ன வயசில் போனதுனால அதுவாக ஞாபகம் இல்லை அந்த அளவுக்கு. பட் இப்போ நல்லா வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டுட்டு நமக்கு தேவையானதெல்லாம் அப்படியே கடையெல்லாம் போயிட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு விண்டோ ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பீச்சில் போய் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதும் நல்லா இருந்துச்சு. அந்த மதிய டைமுக்கு நல்லா காற்று சூப்பராக ஜில் ஜில்னு அடிச்சுக்கிட்டு நல்லா இருந்தது. போகும்போது சாப்பிட்டு போனதுனால நடக்கிறதுக்கு அந்தளவுக்கு டயர்டாக இல்லை. அப்படியே ஜாலியாக பேசிகிட்டே நடந்தாச்சு. ஆனால் கொஞ்சம் தூரமாக இருக்குது, அதான் நடக்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பீச் போயிட்டு திரும்பவும் வந்து சாமியை கும்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கு. நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.